புலர்ந்தது புத்தாண்டு, விடை பெற்றது 2025 ஆண்டு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி அனைவரும் ஒரு நிமிடம் நமது கரங்களை கூப்பி கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நமது கண்களை மூடி கரங்களை கூப்பி மிக அற்புதமாக 2025 ஆண்டை வெற்றிகரமாக முடித்து இந்த 2026 ஆண்டை கடவுள் ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். எத்தனை பேர் இந்த ஆண்டை பார்க்க முடியாமல் சென்று விட்டார்கள். ஆனால் இறைவன் இந்த 2026 ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்க ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே.
நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையில்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக அற்புதமாக இந்த 2026 ஆண்டை கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ மனிதர்கள் இந்த 2026 ஆண்டை காணாமலே மடிந்து விட்டார்கள். இந்த 2026 ஆண்டில் காலடி எடுத்து வைக்க முடியாமல் அவர்கள் மண்ணுக்குள் புதைந்து விட்டார்கள். ஆனால் இறைவன் உனக்கு மீண்டுமாக 365 நாட்களை கூட்டிக் கொடுக்கின்றேன், உன் வாழ்நாளை நான் கூட்டிக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி இறைவன் நமக்கு இந்த 2026 365 நாட்களை கூட்டி கொடுத்திருக்கின்றார். எனவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எனவே இந்த நல்ல நாளில் ஆண்டின் முதல் நாள் ஆங்கில புத்தாண்டு, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற மிகப்பெரிய ஒரு வேத சத்தியத்தை கொண்டாட அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இன்று ஆங்கில புத்தாண்டு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற மிகப்பெரிய ஒரு வேத சத்திய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த முதல் நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் எண்கிழமை 8ஆம் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் சூட்டப்பட்ட அந்த விழாவையும் இன்று நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலக சமாதான தினமாகவும் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இப்படி பல நிலைகளில் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் கிளைப்பங்களுக்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக, புத்தாண்டு திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்றிருந்தோம். அப்போ வழியில் பார்க்கின்றோம், ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். சத்தம் போட்டுக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு, பாட்டு என்று அவர்கள் இப்படியாக இந்த புத்தாண்டை வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவையெல்லாம் தேவை, கண்டிப்பாக அவையெல்லாம் மகிழ்ச்சியினுடைய அடையாளம். ஆனால் அதைவிட முக்கியமானது அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று இந்த ஜனவரி மாதம் ஆண்டினுடைய முதல் நாள் தொடக்க நாளில் இந்த லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தில் இறைவனுடைய சன்னிதானத்தில் இறைவனுடைய பிரசன்னத்தில் இந்த ஆண்டை தொடங்குவதுதான் ஆசீர்வாதம். எனவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஆண்டை நாம் தொடங்குகின்ற பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் நம்மோடு இருந்து கரம் பிடித்து நம்மை வழிநடத்தும். ஆண்டின் தொடக்கத்தில் அன்னை மரியாள், கடவுள் கொடுக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் அன்னை மரியாள். அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்ற அந்த
மிகப்பெரிய ஒரு கொடையை ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கின்றார். எனவே முதல் ஆசீர்வாதம் அன்னை மரியா. பிரியமான சகோதர சகோதரி, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய 8ஆம் நாள் என்று அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்த 8ஆம் நாள். இயேசு இறைமகன். அவர் இறைமகனாக இந்த உலகில் மனித உரு எடுத்து பிறந்தவர். வார்த்தை மனு உருவானார். எனவே அன்னை மரியாள் பெற்றெடுத்த அந்த மனித குழந்தை, தெய்வ குழந்தை, அது இறைமகன், அது வார்த்தை மனு உரு எடுத்த அந்த குழந்தையை பெற்றெடுத்த அன்னை மரியா கடவுளுடைய தாய் என்பதை என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மரியாவினிடத்தில் பிறந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை மனு உரு எடுத்தவர், வார்த்தையை உடல் எடுத்தவர். எனவே வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே இயேசு ஈன்றெடுத்த அன்னை மரியாள், அந்த அன்னை மரியாளிடத்தில் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தை. அந்த வார்த்தை தான் மனு உரு எடுத்தார். அந்த வார்த்தை தான் உடலாக நம் கண்களுக்கு அவர் குழந்தை இயேசு பாலனாக காட்சியளிக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரி, எனவே அந்த வார்த்தையான கடவுள், அந்த கடவுளை ஈன்றெடுத்த அன்னை மரியா, எனவே அந்த அன்னை மரியா அந்த கடவுளை வார்த்தை மனு உரு எடுத்த அந்த இயேசுவை பெற்றெடுத்ததால் அவர் இறைவனின் தாயாக, கடவுளின் தாயாக இருக்கின்றார். எப்படி அன்னை மரியாள் கடவுளுடைய தாயாக இருக்க முடியும் என்ற அந்த கேள்விக்கு நாம் நேரடியாக பதிலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 43வது இறை வசனம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்றார்கள். எனவே அந்த சந்திப்பின் பொழுது அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத்து இந்த வார்த்தைகளையே சொல்கின்றார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? எனவே இந்த ஆண்டவரின் தாய் என்ற அந்த வார்த்தை விவிலியத்தில் நமக்கு நேரடியாக இவர் கடவுளின் தாயாக, இறைவனின் அன்னையாக அன்னை மரியாள் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே இயேசு அன்னை மரியாளின் வயிற்றில் உருவாகும் முன்பே கடவுளாக இருந்தார். இயேசு ஏதோ அன்னை மரியாள் வயிற்றில் உருவாகியதால் கடவுள் மட்டுமல்ல, மாறாக அன்னை மரியாளுடைய வயிற்றில் உருவாகும் முன்பே அவர் கடவுளாக இருக்கின்றார். இது இயேசுவின் இறை இயல்பை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்படி என்று சொன்னால் இயேசு அன்னை மரியாளுடைய வயிற்றில் உருவாகும் போதே அவர் கடவுள், முன்பும் கடவுள், அன்னை மரியாளுடைய வயிற்றில் உருவாகும் போதும் கடவுள், அதன் பின்பும் அவர் கடவுளாக இருக்கின்றார். எனவே இயேசு இறை இயல்பை, இந்த நிகழ்வானது எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது? இந்த உண்மை, மறை உண்மை, இயேசு இறை இயல்பை கொண்டவர், கடவுள் தன்மையை கொண்டிருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டும். இதைத்தான் புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 9வது இறைவசனத்தில் இயேசுனுடைய அந்த கடவுள் தன்மையை, இறை தன்மையை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் மனித தன்மையோடும் பிறந்தார், அதே சமயத்தில் கடவுள் தன்மையோடும் பிறந்தார். எனவே இங்கு 50-50 என்பது அல்ல, மாறாக 100% அவர் இறை மனிதனாக பிறந்தார் என்பதை கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 9வது இறைவசனம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டினார். அங்கு பவுலடியார் கொலோசியருக்கு திருமுகத்தில் இயேசுவின் இறை இயல்பை ஆழமாக பதிவு செய்கின்றார். இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உறவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இறைத்தன்மை முழு நிறைவு அவர் உடல் எடுத்த அந்த உடலில் முழுமையாக அடங்கி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் சுட்டி காட்டுகின்றார். பிரியமான சகோதர சகோதரி, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பழைய உடன்படிக்கை. எனவே அந்த பழைய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் பேழைக்குள் 10 கட்டளை, மன்னா, ஆரோனின் கோல்கள் கடவுளுடைய பிரசன்னமாக வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த உடன்படிக்கையின் பேழையை தாங்கிச் சென்றார்கள்.
அந்த உடன்படிக்கையின் பேழைக்குள் இந்த 3 பொருட்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். புதிய உடன்படிக்கையின் பேழை அன்னை மரியாள். புதிய உடன்படிக்கையின் பேழை அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழையாக இருக்கின்றார். அந்த பேழைக்குள் இருந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எவ்வாறு பழைய உடன்படிக்கையின் பேழைக்குள் 10 கட்டளையும் மன்னாவும் ஆரோனின் கோலும் இருந்தது போன்று புதிய உடன்படிக்கையின் பேழைக்குள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை மனிதனாக அந்த பேழைக்குள் இருக்கின்றார். எனவே அன்னை மரியாள் வயிற்றில் தாங்கிய அந்த பேழைக்குள் தோன்றிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லிவிங் வேர்ட், உயிருள்ள வார்த்தை. எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தி பிரெட் ஆஃப் லைஃப், நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தையாக உணவாக இருக்கின்றார். மரியா கடவுளின் ஆலயம், மரியா கடவுளின் கோவில், புதிய உடன்படிக்கையின் பேழை அன்னை மரியாள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் தாவீது அரசர் 2 சாமுவேல் பழைய ஏற்பாட்டில் தாவீது அரசர் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் அதில் நாம் படிக்கின்றோம். ஆண்டவரின் உடன்படிக்கையின் பேழை என்னிடம் வர நான் யார், நான் என்ன தவம் செய்தேன் என்று சொல்லி அங்கு தாவீது அரசர் அந்த உடன்படிக்கையின் பேழை தன்னிடம் வந்ததை ஆச்சரியமாக ஆசீர்வாதமாக பார்க்கின்றார். எனவே அந்த உடன்படிக்கையின் பேழை என்னிடம் வர நான் என்ன தவம் செய்தேன் என்று தாவீது அரசர் அந்த 2 சாமுவேல் 6வது புத்தகத்தில் வாசிக்க கேட்கின்றோம். இங்கு எலிசபெத், பழைய ஏற்பாட்டில் தாவீது அரசர் உடன்படிக்கையின் பேழையை பற்றி சொன்னார். அந்த உடன்படிக்கையின் பேழை என்னிடம் வரை நான் என்ன தவம் செய்தேன் என்று சொன்னதை போன்று புதிய ஏற்பாட்டில் எலிசபெத், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற அதே கேள்வியை இங்கு புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத் அம்மாள் கேட்கின்றார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உடன்படிக்கையின் பேழைக்குள் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். தாவீது அரசரும் இஸ்ராயல் மக்களும் பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய புதிய உடன்படிக்கையின் பேழையான அந்த பேழைக்குள் இருந்ததை பார்த்து எலிசபெத் அம்மாள் மகிழ்ந்தார்கள். எவ்வாறு பழைய ஏற்பாட்டில் அங்கு தாவீது அரசர் மகிழ்ந்ததை போன்று இங்கு எலிசபெத் அம்மாள் மகிழ்வதை நாம் பார்க்கின்றோம். உடன்படிக்கையின் பேழை புனிதமானது. ஏன் என்று சொன்னால் அதனுள் கடவுள் இருக்கின்றார். மரியாள் புனிதமானவர். என்றென்றும் அவர் வயிற்றினுள் கடவுள் இருந்தார். கடவுளுடைய வார்த்தை அந்த அன்னை மரியாளுடைய வயிற்றில் இருந்தது. மரியாள் கடவுளை தாங்கிய கோவில், மரியாள் கடவுளை தாங்கிய ஆலயம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் கடவுளின் தாய், கடவுளின் அன்னை என்று மிகப்பெரிய ஒரு வேத சத்தியத்தை இன்று அன்னையாம் திரு அவை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்று ஆண்டின் தொடக்க நாளில் கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இயேசு 100% கடவுள் தன்மையும் மனித தன்மையும் ஒன்றாக இணைந்து பிறந்தவர். இங்கே வேறு வேறு அல்ல, மாறாக மனித தன்மையும் இறைத்தன்மையும் ஒன்றாக இணைந்து பிறந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அந்த இயேசுவை, இறைத்தன்மையும் மனித தன்மையும் தாங்கி அந்த இயேசுவை அந்த புதிய உடன்படிக்கையின் பேழை அன்னை மரியாள் தாங்கியதால் அன்னை மரியாள் கடவுளின் தாய், இறைவனின் தாய் என்ற உண்மையை இன்று நாம் உணர்கின்றோம். இந்த முதல் நாளில் முதலில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அன்னை மரியாள்.
அதற்கு அடுத்தபடியாக இன்றைய முதல் வாசகத்தில் மிக அற்புதமாக நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் மோய்சனிடம் கூறியது, ஆரோனிடமும் அவன் புதல்வர்களிடம் நீ சொல்ல வேண்டிய ஆசீர். முதல் ஆசீர்வாதம் அந்த தொடக்க நாளாக இன்று கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம், கடவுள் உமக்கு ஆசி வழங்கி உம்மை காப்பாராக. கடவுள் முதல் ஆசீர்வாதமாக நமக்கு கொடுப்பது பாதுகாப்பு. இந்த 2026வது ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு பாதுகாப்பை இந்த ஆண்டினுடைய முதல் நாளில் ஆசீர்வாதமாக கொடுக்கின்றார். எனவே நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் பாதுகாப்பேன். முதல் ஆசீர்வாதம் பாதுகாப்பு. இரண்டாவதாக கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உமக்கு அருள் பொழிவாராக. எனவே தனது அருளை நிறைவாக கொடுத்து கடவுள் கொடுக்கக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதமாக கடவுள் அமைதியை நமக்கு கொடுக்கின்றார். இன்று நாடுகளில் நாம் போர்களை பார்க்கின்றோம், சண்டை சச்சரவுகளை பார்க்கின்றோம், எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை பார்க்கின்றோம், அமைதி இல்லாத சூழ்நிலையை பார்க்கின்றோம். எனவே கடவுள் இந்த ஆண்டினுடைய முதல் நாளில் நமக்கு கொடுக்கக்கூடிய மற்றொரு ஆசீர்வாதம் அமைதி. எனவே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் குழந்தைகளுக்கும் இந்த 2026வது ஆண்டு முழுவதும் நான் அமைதியை ஆசீர்வாதமாக கொடுக்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதம், அவர் மக்களிடையே நானும் அவர்களுக்கு ஆசி வழங்கி உம்மை பாதுகாத்து உன் வாழ்வை ஒளிர செய்வேன். நம்மளுடைய வாழ்க்கையில் இருள் என்பதே கிடையாது, தடை என்பதே கிடையாது, தோல்விகள் என்பதே கிடையாது. இங்கு கடவுள் நமக்கு ஒளிமயமான வாழ்வை கொடுக்கின்றார், வெற்றிகரமான ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த 2026வது ஆண்டு உண்மையாகவே நமக்கு ஒளிமயமான வெற்றி ஆண்டாக அமைய போகின்றது. இந்த புத்தாண்டில் உங்கள் எண்ணங்கள் வண்ணங்களாக மாற வேண்டும் என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். உங்கள் வானம் எங்கும் வண்ணத்து பூச்சிகள் சிறகடைத்து பறக்கட்டும், உங்கள் இருள் முடியட்டும், உங்கள் வாழ்வு விடியட்டும், உங்களுக்கு புது வாழ்வு பிறக்கட்டும் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டு அன்னை மரியாளோடு நாம் தொடங்கியிருக்கின்றோம். எனவே அந்த அன்னை மரியாள் நமக்கு வல்லமைமிக்க பரிந்துரையாளராகவும் நமக்கு பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த 2026வது ஆண்டை வெற்றிகரமாக நடைபோடுவோம். ஆமென்.